जय श्रीमन्नारायण शिवगंगை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாஹிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் திரளாக எழுந்தருளி தீபமேற்றும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் அருள் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தெப்ப உற்சவம் வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் இன்று திரளாக எழுந்தருளி ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை தரிசனம் செய்து பலனடைந்தார்கள். என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார் திருக்கோஷ்டியூர். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலின் பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதில் முக்கியமான திருவிழாவான மாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் கணக்கு. நிறைய பேர் நம்ம மாசி மகம் தான் கணக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. தெப்ப திருவிழா மாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் நடைபெறும். இந்த முக்கியமான தெப்ப திருவிழாவில் எப்படி விளக்கு பிரார்த்தனை பண்ணணுன்றதை நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசாக போகிறவங்கனாலும் சரி, ஏற்கனவே நிறையா வருஷம் போய்கிட்டு இருக்கவங்களாலும் சரி, நம்ம நிறைய தப்புகளை நம்ம செஞ்சுருக்கோம். அதை தான் நான் கரெக்ஷன் பண்ணி லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம எப்போவுமே மற்றவங்களோட விளக்கில் தான் 1 ரூபாய் காயினை போட்டு எடுப்போம். ஆனால் அது முற்றிலும் தவறுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விளக்கு ஏற்றி நம்மளோட விளக்கில் தான் 1 ரூபாய் காயினை போட்டு எடுக்கணுமா. இந்த விஷயத்த சொன்னது இந்த கோவிலோட முக்கியமான ஒருத்தரான ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் தான் சொன்னார். அவரோட ஃபேஸ்புக் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்களே கூட டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் ஒரு ஜோடியாக விளக்கு எடுத்து நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும், நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா, நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்களோட விளக்கில் 1 ரூபாய் காயினை போடுங்க. இன்னொரு எரியிற விளக்கை எடுத்து 2 திரியும் சேர்ந்தாப்புல எரியிற மாதிரி நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தீபம் எரியட்டுன்னு விட்டுருங்க. தீபம் நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பூவை வச்சு குளிர வச்சுட்டு, கொஞ்சம் விளக்கு ஹீட்டாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ நேரம் எரிஞ்சது இல்லையா. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த உள்ள எண்ணெயை வடித்து விட்டுட்டு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலனா பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இந்த விளக்கு பிரார்த்தனை பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் பெருமாளை பார்த்துட்டு தான் பண்ணணுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. இங்கே தெப்பத்திலேயே பெருமாள் 10 நாள் அப்பவும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் பெருமாள் வீதி உலா வருவார். மார்ச் 3ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் பெருமாளை பார்த்துட முடியாதனால பெருமாளே நம்மளை பார்க்கறதுக்காக தெப்ப மண்டபத்துக்கு வருவார். அவரை தூரமாக இருந்து கூட பார்த்து மனசார வேண்டி நீங்கள் இந்த விளக்கை எடுத்துகிட்டு வீட்டில் போய் சாமி கும்பிடுங்க. மறுபடியும் இந்த மாசி தெப்ப திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் நிறைய அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. அஷ்டாங்க விமானத்துக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறதுனால பயங்கர பவர்ஃபுல்லாக இந்த வட்டம் பெருமாள் நமக்கு காட்சி தருவார். நம்மளோட வேண்டுதலும் வேகமாக நடக்க போகுது. எல்லாரும் கண்டிப்பாக இந்த தெப்ப திருவிழாவில் கலந்துக்கோங்க. தெப்ப மண்டபத்துக்கு பக்கத்துலேயே அன்னதானமும் கூடமும் இருக்கும். அங்கே எல்லா நேரமும் நமக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க பஸ்ஸு ரூட் எப்படி வரணும்னு கேட்குறீங்க. இப்போ முக்கியமான லொக்கேஷன்லாம் இந்த தெப்ப திருவிழாவுக்காகவே ஸ்பெஷல் பஸ்ஸு கவர்மெண்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பஸ்ஸு எப்போ வரும்ன்றதை கேட்டு கூட நீங்கள் இந்த கோவிலில் ரீச் ஆயிடலாம். அதே போல் இங்கே திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சும் நீங்கள் கோவிலுக்கு வந்துடலாம். இந்த கோவிலுடைய மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மார்ச் 3 அன்னைக்கு தெப்ப உற்சவம் காலையில் 10:45 11:30 வரைக்கும் நடைபெறும். நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நடக்கும். மதியானம் 1 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோவில் நட சாத்தப்பட்டிருக்கும். இந்த விளக்கு பிரார்த்தனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கோவிலை சுற்றியே ஏகப்பட்ட கடை போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் வீட்டில் இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. என்னென்ன தேவைப்படுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கோலப்பொடி, மஞ்சள் குங்குமம், அகல் விளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, பூ, மஞ்சள் துணி, அப்புறம் ஒரு டப்பா பாக்ஸ் தேவைப்படும்.
இது எல்லாமே நமக்கு ரொம்பவே தேவையான பொருட்கள். இதை நீங்கள் கோவிலுக்கு வரும்பொழுதே வாங்கிட்டு வந்துடுங்க. ஒருவேளை ஏதாவது பொருள் மறந்துட்டாலும் பயப்படாதீங்க, கோவிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண இந்த விளக்கு பிரார்த்தனை வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம சரியான முறை நினச்சிட்டு செஞ்சுக்கிட்டு வந்த விளக்கு பிரார்த்தனை எல்லாமே முற்றிலும் தவறாக இருக்குது. மற்றவங்களோட விளக்கில் ₹1 காயினை போட்டு எடுக்கக்கூடாது. நிறைவேறாத விளக்கை தெப்ப குளத்தை தூக்கி போடக்கூடாது. அதே போல் நிறைவேறின விளக்கை பிரித்து அந்த விளக்கை ஏற்றவும் கூடாது. நிறைவேறாமல் போனாலும் சரி, நிறைவேறினாலும் சரி, பெருமாளோட சன்னதியில் தான் கொண்டு போய் ஒப்படைக்கணுமாம்.